ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாதமாகட்டும் அல்லது அந்த கிரகங்களுடைய பயிற்சியாகட்டும் அது பலாபலன்கள் எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் மூலம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் போர்க்களம் போர் தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆண்டாகத்தான் அமைந்தது. அந்த வகையில பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, வாழ்க்கை ஒரு போராட்டம் களமாகத்தான் இருந்தது. சிலர் எல்லாம் நிம்மதியை துடைத்து குடும்பத்தை விட்டு நகர்ந்து கூட சென்றிருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டுதான் என்று சொல்லுவேன். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டு. எண்கணிதம் பிரகாரம் பார்த்தாலும் ஒண்ணுக்குரியவன் சூரியன். அந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல சனி பகவானை வைத்தும் குருவை வைத்துமே ஆண்டு கணக்கிடப்படுகின்றது. சோழி பிரசனத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி கர்ம சனி என்று 2 அழகான ஒரு நிகழ்வை நடத்தி வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார். உறவுன்னா என்ன, பணம்னா என்ன என்றெல்லாம் அற்புதமான ஒரு நிலையை நகர்த்தி காட்டிய ஒரு சக்தி ஒரு குரு சனிதானே. அந்த வகையில பார்க்கும்போது மிதுனத்துக்கு பாக்கிய சனியாக இருந்தவர் வக்கரமாகி கர்ம சனியாகி கர்ம சனி இப்ப பாத்தீங்கன்னா பாக்கிய சனியாக மாறிவிட்டார். அதே நேரம் 2026 பொறுத்த வரைக்கும் பாக்கிய பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சியானாலும் அதே நிலைதானே. அந்த வகையை பார்த்தீங்கன்னா 2026 இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 பயிற்சிகளை சந்திக்கின்றோம். பாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி, நடுவுல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சி பார்ப்போம். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதுவரை வாழ்க்கையில போராடி உங்களுக்கு வாழ்க்கையில போடி கலைத்திய உங்களுக்கு கடுமையான இளமை வறுமையாக இருந்தாலும் கூட இந்த பகுதி அற்புதம் என்றே சொல்வேன். கற்ற கல்விக்கு பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம், கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த கனவு என்னதாக இருக்கலாம், ஒரு நல்ல திருமண வாழ்வாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம். அந்த இரண்டும் படிப்படியாக நடைபெறுகிற ஒரு அற்புதமான ஒரு நிலைதான். அது மட்டும் கிடையாது, யோக பலன் எதையுமே நோக்கி நகராக உங்களுக்கு அற்புதமான யோக பலன் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் கிடைக்கிறது. அதுதான் குருமங்கல யோகம். ராசிக்கு 7-10க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான். அதே நேரம் 6-10க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போலாம், அடுக்கிக்கிட்டே போலாங்க. நான் சொன்னேன் அல்லவா, புரிந்து கொள்கின்ற ஒரு காரணத்தன்மை. எதை இழந்தாலும் சரி, இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ 3ஐயும் பெறக்கூடிய ஒரு அற்புத சக்தி செவ்வாய்க்கு உண்டுங்க. அது மட்டும் கிடையாது, அரசு அதிகாரம் படைத்த அரசு துறையில நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அரசினால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக நீ சொன்னேன் அல்லவா. குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே தருகின்றார்கள். கவலையே பட வேண்டாம், நிம்மதியை சந்திக்க போகின்றீர்கள். இதுவரை வேதனையால் துடித்த உங்க மனதுக்கு ஆறுதல் தர போகின்றது, நல்ல ஒரு வாழ்க்கை. அதே நேரம் சூரியனும் சனியும் தொடர்ந்து வருவதனால அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில கசப்பான அனுபவங்கள், சில கோபங்கள், சில எரிச்சல்கள், சிலர் எல்லாம் பிரிந்து செல்கின்ற ஒரு சூழல் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. காரணம், வாழ்க்கையில கோடியா சம்பாதிச்சு என்னங்க, பட்டம் பதவி வாங்கி என்னங்க அந்த உறவுங்க. ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். நான் வந்து வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெற்று நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதை கேட்பதற்கு அப்பா வேண்டும் இல்லையா, அம்மா வேண்டும் அல்லவா. அந்த வகையில பார்க்கும்போது உறவை எழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில பார்க்கும்போது உங்க நிலை மாறும், மனதில் இருந்த கவலைகள் மாறும், பணவரவு அமோகமாக இருக்கும். ராசியாதிபதினு பாத்தீங்கன்னா மற்றும் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் இந்த காலகட்டம் தருகிறார். பாருங்க, புத ஆதித்ய யோகம் குருமங்கல யோகம் என்று 2 யோகத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு 2026ஆம் ஆண்டு. தொட்டது தொடங்கும், நெருக்கடியான நிலை விலகும். போதுமே, ராசிக்கு 7-10க்கு அதிபதி குரு, 3ஆம் அதிபதி சூரியன் இணைந்து ஒரு அற்புதங்க. அதாவது இந்த யோகம் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கிறது சிவராஜ யோகம். இதுவரை மனதில் அழித்து வந்த, மனதை குறைப்பு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதியான தருணம், வெற்றியை நோக்கியாரு நடக்க. அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க. கோபம் வேண்டாங்க, எரிச்சல் வேண்டாங்க, முன்கோபம் வேண்டாங்க, எதையும் விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வு இப்படியே இருக்குமா, காலம் மாறும் அல்லவா. அந்த வகையில் போகும் பொழுது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ 3 நிலையிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் மிதுன ராசிங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நற்பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் ஏன் பாத்தீங்கன்னா 50 தானா இல்லைங்க,
நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் துணையுமான நான் சொன்னேன் இல்லையா, விட்டு கொடுப்பீர்களானால் 2026ஆம் ஆண்டு 90 தொடுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 50% தானே என்றெல்லாம் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு காலம். அதே நேரம் தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம், 3 பலத்தையும் 2025 இழந்து தவித்தீர்கள். அந்த 3 பலமும் பெறக்கூடியது. தெய்வ பலம் பெறுவதற்கு திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுகள், அற்புதமான யோக பலன் கிடைக்கும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுக்கு போல் இல்லாட்டாலும் கூட ஒரு இயல்பான நிலையை விட சற்று முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதை மட்டும் நான் சொல்வது என்பதை விட சோழி சொல்வதை கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்க வேண்டும். நம்முடைய அந்தரங்க விஷயத்துல யாரிடம் தெரிவிக்காமலும் யாரிடமும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்யோன்யம் பாராட்டமலும் இருந்துவிட்டாலே போதும். 2026ஆம் ஆண்டு நான் சொன்னேன் அல்லவா, ஒரு 50% நற்பலனை பெறக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது. காரணம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை வேணும். அந்த நிலையில பார்க்கும்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த நிலையில் இருந்தாலும் கூட நடுவுல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சியாக கண்டால் இந்த வருடத்துடைய இறுதியில ராகுகேது பயிற்சியை சந்திக்க போகின்றீர்கள். கவலையே பட வேண்டாம். நம்பிக்கையை இழக்காமல், அந்த நம்பிக்கை இழக்காமல் மதில் மேல் பூனையாக இடமா வளமா இல்லாமல் வாழுகின்ற ஒரு முறை. உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்காமல் இருந்து விட்டீர்கள், ஆனால் இறையருள் துணை பெறுமானால் 50 100ஆக மாறுவதில் ஆச்சரியம் இல்லை.